Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல 6th சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. Find the coefficient of x power 4 in the expansion of 1 plus x cube whole power 50 into x square plus 1 divided by x whole power 5. இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருக்க இந்த ரெண்டு டேர்மை பைனாமியல் தியரம் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 plus x power 3 whole power 50. இதுதான் பைனாமியல் தியரமோட ஃபார்முலா, எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா. இது தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெயிட்டாக சம் போடலாம். இது எழுதணும்னு அவசியம் கிடையாது எக்ஸாமில். 1 plus x cube whole power 50 is equal to 50c0. a வந்து இதில் 1, அப்போ 1 power 50. b வந்து x cube power 0 plus n வந்து 50 c1 a1 1 power 50 minus 1 b வந்து x cube power 1 plus n 50 c2 a வந்து இதில் 1, அப்போ 1 power 50 minus 2 b வந்து x cube power 2. அடுத்து plus 50 c3 a வந்து 1 power 50 minus 3 b வந்து x cube power 3 plus டாட் வச்சுட்டு ப்ளஸ் இந்த டேர்மு n வந்து 50 c 50 a வந்து 1, அப்போ 1 பவர் 50 மைனஸ் 50 b வந்து x cube பவர் 50. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன் படி nc0 is equal to 1. அப்போது இங்கே 50 c0ன்னு இருக்குது, இதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். 1 power 50, 1 பவரில் எது இருந்தாலுமே அதுவும் 1 தான். அப்போ 1 எனிதிங் பவர் 0 இதுவும் 1 ஆகிடும். அப்போ இன்ட்டு 1. அப்போ இந்த மொத்த டேர்முக்கும் சேர்த்து 1ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் சால்வ் பண்ணலாம். இதில் 50c1ன்னு வருது. nc1 வந்து na தான். அப்போ 50c1 50 தான் ப்ளஸ் 50 1ஓட பவரில் 50 மைனஸ் 1ன்னு இருக்குது. 50ல் 1 போயிடுச்சுன்னா 49. 1 49 டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ இன்ட்டு 1ன்னு போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் பவர் 1, எக்ஸ் கியூப் தான் வரும். அப்போ எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50c2 காம்பினேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50c2 நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். இல்லை 48 ஃபேக்டோரியலும் 48 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். மீதி 2 1s are 50 வந்து 25s are. அப்போ மீதி 25 into 49 இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 1225 கிடைக்குது. அப்போது 1225 இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் 1225 1ஓட பவரில் 50 மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ 48 1 48 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ இன்ட்டு 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. அப்போ x பவர் 6ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 50c3 இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 50c3 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 47 ஃபேக்டோரியல் 47 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1s are 48 வந்து 24 டைம்ஸு. 3 டேபிளில் 3 1s are 24 வந்து 8 டைம்ஸ். அப்போ மீதி இதில் 50 49 8 இருக்குது. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 19,600 கிடைக்கும். இப்போது இங்கே ப்ளஸ் 19,600. அடுத்தது 1ஓட பவரில் 50 மைனஸ் 3ன்னு இருக்குது. 50 மைனஸ் 3 47. 1 47 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ இன்ட்டு 1 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவரில் இங்கே 3 இருக்குது, ஹோலில் க்யூப் இருக்குது. அப்போ 3 3s are 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து 1 தான். அப்போ இந்த டேர்ம் 1 ஆகிடும். அடுத்தது 1 பவர் 50 மைனஸ் 50 மைனஸ் 50 0 ஆகிடும். அப்போ எனிதிங் பவர் 0 இதுவும் 1 ஆகிடும். மீதி எக்ஸ் பவர் 3 ஹோல் பவர் 50 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 50 150. அப்போது இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக மீதி எக்ஸ் பவர்
150 மட்டும்தான் இருக்கும், அதை எழுதிக்கலாம். 1 plus x cube whole power 50 is equal to 1 plus 50x cube plus 1225 x power 6 plus 19,600 x power 9 plus dot 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 plus x power 15. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1 plus x cube whole power 15 மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் தேவைப்படுது, 1 x square plus 1 divided by x whole power 5. இப்போ இந்த எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கண்டுபிடிக்க போகிறது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் x square plus 1 divided by x whole power 5. பைனாமியல் தியரமோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா இது தான். இது நம்ம எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக எழுதலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நான் இதை எழுதியிருக்கேன். இதில் a வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் b வந்து 1 divided by x ஹோல் பவர் n வந்து 5. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5c0 a வந்து x ஸ்கொயர் ஹோல் பவர் 5, b வந்து 1 divided by x ஹோல் பவர் 0 ப்ளஸ் n வந்து 5c1 a x ஸ்கொயர் ஹோல் பவர் n minus 1. இப்போ 5 minus 1 b 1 divided by x whole power 1 plus thirdல n வந்து 5 c2 a வந்து x square whole power n minus 2. அப்போ 5 minus 2 b வந்து 1 divided by x whole square plus இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து 5 c3 a வந்து x square n வந்து 5 minus 3 b வந்து 1 divided by x whole cube plus நெக்ஸ்ட் இதில் n வந்து 5 c4 a வந்து x ஸ்கொயர் ஹோல் பவர் 5 minus 4 b வந்து 1 divided by x ஹோல் பவர் 4 ப்ளஸ் 5 இதில் c5 a வந்து x ஸ்கொயர் ஹோல் பவர் n வந்து 5. அப்போ 5 minus 5 b வந்து 1 divided by x ஹோல் பவர் 5. அடுத்து 5c0ன்னு இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன் படி nc0 is equal to 1. அப்போ இது 1 ஆகிடும், நம்ம எழுத தேவையில்லை. அடுத்தது x ஸ்கொயர் ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. இங்கே 2 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. 2 5s are 10. அப்போ x பவர் 10. அடுத்தது இது வந்து 1 divided by x ஹோல் பவர் 0ன்னு இருக்குது. எனிதிங் பவர் 0 வந்து 1 ஆகிடும். அப்போ அதை x பவர் 10 மட்டுமே நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்தது இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5c1 nc1 வந்து n தான் வரும். அப்போ 5c1 வந்து 5 ப்ளஸ் 5. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட பவரில் 5 minus 1ன்னு இருக்குது. 5 minus 1 வந்து 4. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 4. அடுத்து 1 divided by x ஹோல் பவர் 1. அது 1 divided by xன்னு எழுதிக்கலாம். 1 divided by x. அடுத்தது இதில் 5c2ன்னு இருக்குது. இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5c2வை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நம்மளுக்கு இது கிடைக்கும். இதில் 3 2 1 3 2 1 கேன்சல் ஆகிடும். மீதி 2 டேபிளில் 2 1s are 4 2s are. அப்போ 5 2s are 10ன்னு கிடைக்கும். இப்போ 5c2க்கு பதிலாக நம்ம 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 10. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரோட பவரில் 5 minus 2ன்னு இருக்குது. 5 minus 2 வந்து 3. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3. அடுத்தது 1 divided by x ஹோல் ஸ்கொயருன்னு இருக்குது. இதை 1 divided by x ஸ்கொயருன்னு எழுதிக்கலாம். அடுத்த டேர்ம் சால்வ் பண்ணலாம். 5c3 இது காம்பினேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். இதில் 3 2 1 3 2 1 கேன்சல் ஆகிடும். மீதி 2 டேபிளில் 2 1s are 4 வந்து 2s are. அப்போ 5 2s are 10. 5c3யும் 10 தான். ப்ளஸ் 10. எக்ஸ் ஸ்கொயரோட பவரில் 5 minus 3ன்னு இருக்குது. 5 minus 3 வந்து 2. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். அடுத்தது 1 divided by x ஹோல் க்யூப்னு இருக்குது. இதை 1 divided by x க்யூப்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். 5c4 இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 4 3 2 1 4 3 2 1 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி 5 இருக்கும். அப்போது 5c4 வந்து 5. இப்போ ப்ளஸ் 5
இங்கே பவரில் 5 மைனஸ் 4 இருக்குது. 5 மைனஸ் 4 வந்து 1 தான். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 1 டிவைடட் பை எக்ஸ் ஹோல் பவர் 4ன்னு இருக்குது. அதை 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4ன்னு எழுதிக்கலாம். இதில் 5c5 ncn வந்து 1. அப்போ 5c5 வந்து 1 தான். அப்போ இந்த டேர்ம் 1 ஆகிடும். இங்கே பவரில் வந்து 5 மைனஸ் 5ன்னு இருக்குது. 5 மைனஸ் 5 0. இப்போ எனிதிங் பவர் 0, இந்த டேர்மும் 1 ஆகிடும். இப்போ மீதி இது மட்டும் தான் இருக்கும். அப்போ அதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5. இப்போ இதை எழுதிடலாம். எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 5. இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 4s are 8. அப்போ எக்ஸ் பவர் 8 டிவைடட் பை எக்ஸ், இந்த எக்ஸ் இது 10. இங்கே பவரில் 2 இருக்குது, 3 இருக்குது. 2 3s are 6. அப்போ எக்ஸ் பவர் 6 டிவைடட் பை இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இங்கே கீழே எழுதிக்கிறேன். இந்த டேர்மில் ப்ளஸ் 10 எக்ஸ் பவர் 2ம் 2ம் 4 ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 4 டினாமினேட்டரில் எக்ஸ் க்யூப்னு இருக்குது, அது இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இப்போ இதில் 5 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஹோல் பவர் 5ஓட எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 5. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ 7 ஆகிடும். எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 10. இங்கே 2x இருக்குது. 2x கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 4x. 10 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இங்கே 3x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போ ஒரு எக்ஸ் தான் மீதி இருக்கும். 10x ப்ளஸ் இங்கே 2x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போ மீதி 2x. 5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 5. கொஷனில் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 50ஐயும் எக்ஸ் ஸ்கொயர் 1 டிவைடட் பை எக்ஸ் ஹோல் பவர் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னு போட்டிருக்கு. அப்படி பண்ணும்போது எதுக்கெலாம் எக்ஸ் பவர் 4 வரும்னு நம்ம தனியாக எழுதிக்கலாம். 1ஓட 10 எக்ஸ் பவர் 4ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் 10 எக்ஸ் பவர் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம்ஸ் வந்து 1 × 10. அடுத்து எக்ஸ் க்யூபையும் இதில் இருக்க எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட் வந்து 50, இங்கே 10. அப்போ 50 × 10 எழுதிக்கலாம். ப்ளஸ் 50 × 10. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 6ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, டிவைடில் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 6 எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு நம்பரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 1225 × 5. நெக்ஸ்ட்டு இந்த நம்பரில் எக்ஸ் பவர் 9ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 5 டிவைடில் இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் 9ல் எக்ஸ் பவர் 5 டிவைட் பண்ணாக்கா 9ல் 5 போயிடுச்சுன்னா அப்போ 4 எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 19600 இருக்குது. இப்போ ப்ளஸ் 19600 × 1. அடுத்து இஸ் ஈக்குவல் டு 1 10s are 10 ப்ளஸ் 50 × 10 500 ப்ளஸ் 1225 × 5. அதை மல்டிப்ளை பண்ணால் 6125 கிடைக்கும். ப்ளஸ் 19600 × 1 19600 தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். 5 3 2 6 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 26235 கிடைக்குது. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இஸ் 26235.